இது தொண்டர்கள் அவர்களுடைய எண்ணங்கள வெளிப்படுத்துற ஒரு விஷயமா பார்க்குறேன். அது வந்து கட்சி தலைமை அந்த மாரி முடிவு எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். விஜய் அவர்கள் என்ன சொல்லப் போறாரு, என்ன செய்ய போறாருங்கிறத பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து தமிழக பாஜகவுடைய தலைவரா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபோது, கொங்கு மண்டலத்தில ஒரு பகுதியில வந்து அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணைந்தனர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ வந்து திரு அஜித் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு செய்திக்குறிப்ப குடுத்திருந்தார். அது மாரி வந்து நாம வந்து எந்த கட்சியிலும் இணையல. தனிநபர்களா நீங்க எந்த கட்சியினாலும் இணையலாம். பட் அஜித் ரசிகர்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு யாருக்கும் நம்ம ஆதரவு குடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது மாரி இது வந்து ரசிகர்களுடைய தன்னெழுச்சியா நம்ம பார்க்கலாமே தவிர, அந்த மாவட்ட தலைவர் அங்க போயிருந்தாரு அப்படின்னா, அது நிர்வாக ரீதியான ஒரு விஷயமா பார்க்கணும். அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்ட தலைவர் கூட அங்க இருந்தா அறியல நம்ம அப்படிங்கும்போது, அது இந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு எழுச்சி இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு டிஎம்கேவை எப்படியாவது தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு அதிகமாக இருக்கும், தலைமைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எப்படியாவது அதாவது உத்தரவாதமாக அடிச்சிடணும். நம்ம வந்து ஒரு சாய்ஸ் விட்டுறக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்றது தான் ஒரே வழி. இல்லாட்டி வந்து ப்ராபபிலிட்டிஸ் தான் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், என்ன ஆகலாம்னு தெரியாது, யார் ஜீப்பா அதெல்லாம் வந்து எல்லாமே $1,000,000 கொஸ்டின்ஸ் தான். பட் ஏடிஎம்கே பிஜேபி எக்ஸிஸ்டிங் அணியில் விஜய் அவர்களுடைய அணி கட்சி சேர்ந்தது அப்படின்னா அது வந்து 200 சீட் வரைக்கும் அடிப்பாங்க. நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். எதிர்க்கட்சி இடத்த கூட தாவேக்கா பிடிச்சதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து 2011 நடந்த மாதிரி திமுக 3வது இடம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அந்த மாதிரி நடந்துச்சுன்னு. ஸோ அந்த எண்ணம் வந்து கீழே நிறைய பேருக்கு இருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக அந்த கொடி இருக்குமா பார்க்குறது உடனே கூட்டணி உறுதியாயிருச்சுங்கிற இடத்துக்குலாம் நம்ம போகிறதுல அர்த்தம் இல்லை. அது ரொம்ப அவசரப்படுற விஷயமா இருக்கும்.